போராடுவேன். Please come. Take your seat. Thanks. Mr. Gautam, this opening is for investigative journalism and it's all about how deeply you investigate and how well you present the case. Mr. Gautam, we have a case for you to analyze. It's a case of a young lady. Her name was Irene. She was found dead, having fallen from the 8th floor of her apartment building. The door was locked from the inside and there were no traces of any visitors on the security cameras. Mr. Gautam, you need to investigate if this is a suicide or murder and, as a journalist, how you will present this information in a sensational way. Sir, one more time, please. என்ன ஒன் மோர் டைமா? படம் பார்த்து கதை சொல்லுது இங்கிலீஷ் ஃபிலிமா? இட்ஸ் an interview man. உனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். அதான் தடுமாறுற. ஒரு பொண்ணு 8வது மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து போயிருக்கா. மெயின் டோர் உள் பக்கம் லாக் ஆயிருக்கு. செக்யூரிட்டி கேமரால யாரும் வந்துட்டு போனதா எவிடன்ஸ் இல்ல. As a journalist, இது மர்டரா இல்ல சூசைடா நீ கண்டுபிடிக்கணும். And how are you going to present it as a sensational news? Sir, these South Indian reporters are not capable of presenting in English. இவங்களுக்குலாம் எந்த நடிகைக்கு குழந்தை பிறந்திருக்கு? எவன் கூட Irene, the victim here, was found dead jumping from the 8th floor of the City Tower apartment. This, however, is assumed to be a suicide by the city police. But we do have a few clues to prove that this is not a suicide but a planned murder. The victim here, Irene, has freshly painted toenails. It is noticed that the toenails on her right leg have been freshly painted, while on her left leg, only 3 of her toenails were. ஆனா இவன் வேற சொசைட்டிக்காக வேலை செய்யறான். போலீஸ் இல்லனா எப்படி எல்லா சேனலும் ஒரே நாள்ல அது ஒரே மாதிரி நியூஸ் வரும்? சாதாரண ஒருத்தனால இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணறதுக்கு சான்ஸே இல்ல. புகைப்படங்களில் உள்ளவர்கள் பற்றி விவரம் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு ராமகிருஷ்ணன் வயது 32 சென்னை பல்கலைக்கழகம் MA சான்றிதழ் ஆய்வு நுழைந்தார். சையத் அக்ரம் வயது 29 சிறப்பு காவல்துறையினர் கைப்பற்றி சீல் வைத்தனர். எல்லாமே நியூஸ். இதுவரைக்கும் நியூஸ் மூலமா மட்டும்தான் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணிருக்கான். ஒண்ணு அவன் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இருக்கணும், இல்ல மீடியால ஒர்க் பண்ற ஒருத்தனா இருக்கணும். மேபி இஸ் a reporter. ஒருத்தன் கிட்ட இருந்து தான் எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் ஃபேக் நியூஸ் போயிருக்கு. அன்னைக்கு வந்த ரிப்போர்ட்டர்ஸ் யாருன்னு கண்டுபிடிங்க. அந்த ஒருத்தன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். முருகன் சாரை பார்க்கணும். முருகன் சார், முருகன் சார், நான் இங்க இருக்கேன் மேடம். உங்களை யாராவது தேடிட்டு வந்திருக்காங்க. இதோ வர்றேன். என்ன மேட்டர்? ஃபேக் சர்டிஃபிகேட் வேணும் சார். கிளம்பியா கிளம்பியா போங்க வழியில. சார் நீங்க தானே டிபி முருகன்? நான் தான் டிபி முருகன். ஆனா வந்த இடம் தான் தப்பு. படுபாவி பசங்க டிபியை சுத்தி கேமரா வச்சிருக்கானுங்க. அதனாலதான் நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் 10th 12th சர்டிஃபிகேட்டா? எனக்கு ஸ்கூல் சர்டிஃபிகேட் வேண்டாம், இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் தான் வேணும். கமிஷன்லாம் கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல? நல்ல லம்பா கொடுக்குறோம். முதல்ல சர்டிஃபிகேட் கொடுங்க. மயிலாப்பூர்ல இந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் என் பேரை சொல்லுங்க. என்னங்க சென்னையில் இடியாப்ப சிக்கலாக இருக்கும் போக்குவரத்து இடையூறுக்கு விடையாக வந்ததே மெட்ரோ ரயில் திட்டம். மொத்தம் 45 கிலோமீட்டர் தூர பயணத்திற்கு மேற்கொள்ளப்பட்டிருந்த இந்த திட்டம் இப்போது 60 கிலோமீட்டர். நவம்பர் 17th ஃபேக் சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் உங்களோட சேனல்ல டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த நியூஸ் எப்படி கிடைச்சது? யார் கொடுத்தா? சொல்டா. கலைஞர் டிவி ஃபாத்திமா, மற்றபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது. பாய், கலைஞர் டிவி ஃபாத்திமான்ற ரிப்போர்ட்டர் தான் சன் டிவி ரிப்போர்ட்டருக்கு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் தானே கேட்டீங்க? எந்த யூனிவர்சிட்டி வேணும்? அண்ணா யூனிவர்சிட்டி. அட அது கவர்மெண்ட் காலேஜ்ப்பா, செலவு அதிகம். வெரிஃபிகேஷன்ல நீ மாட்டினா நானும் மாட்டுவேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இந்த இடத்துக்கு போய் இவரை பாருங்க, கரெக்டா முடிச்சு கொடுத்துருவாரு. கிளம்புங்க. சொல்லுங்க ஈவீரா. நவம்பர் 17 நியூஸ் கொடுத்து போற சொன்னல, அது யார் கொடுத்தான்னு கேட்டு ஒருத்தன் கண்ணு வச்சு மிரட்டினா. வேற வழியில அவன் பேரை சொல்லிட்டேன். நீ சேஃபா இருக்கல? பாத்திமா, ஹலோ. ச்சே, தந்தி டிவி நியூஸ் ரிப்போர்ட்டர் ஃபேக் நியூஸ். என்ன பேர்ல கண்ணு சர்டிஃபிகேட் வேணும்? ஆர் கௌதம். கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி ஒவ்வொரு டிகிரி சர்டிஃபிகேட்டும் 29.7 சென்டிமீட்டர்ஸ் லெங்த் இருக்கணும், 21.5 சென்டிமீட்டர்ஸ் பிரெத் இருக்கணும். பேப்பர் குவாலிட்டி
கண்டிப்பா டைவெக் வகை பேப்பர்ல தான் பிரிண்ட் ஆயிருக்கணும். இது டைவெக் இல்ல. NDTV சௌமியா. அண்ணா யூனிவர்சிட்டியா? என்ன மெக்கானிக்கலா? இல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். சர்டிபிகேட்டோட திக்னஸ் 0.156 mm இருக்கணும். சர்டிபிகேட்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஸ்பெஷல் ஜெர்மன் மேட் மைல தான் பிரிண்ட் ஆயிருக்கணும். இது ஜெர்மன் மேட் இங்க்ல பிரிண்ட் ஆகல. விக்கி, நான் சேஃபா வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. ஹலோ பாய், ஜெயா டிவி ரிப்போர்ட்டர் கம்பெனி கிட்ட இருந்து தான் NDTV சௌமியாக்கு நியூஸ் போயிருக்கு. என்னடா நான் சாலமன் அனுப்பிச்சிருக்கேன். சரி நீ போ, நீங்க வாங்க. நீங்க கேட்ட அண்ணா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு. சர்டிபிகேட்ல பிரிண்ட் ஆயிருக்கிற சீக்ரெட் சிம்பல் அதை UV லைட்ல பார்த்தா மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். 2009 சர்டிபிகேட்ல அது இந்த இடத்துல இருக்காது. சொல்லுங்க கப்பல். ஹலோ நிஷா, யாருன்னு தெரியல. நவம்பர் 17 ஃபேக் நியூஸ் பத்தி விசாரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பா உன்னையும் தேடி வருவாங்க. ஜாபார் மட்டும் தான் இங்க. சர்டிஃபிகேட் சமாச்சாரத்துக்கு நமக்கு வேற இடம் இருக்கு. பார்சன் காம்ப்ளெக்ஸ், ஷாப் நம்பர் 137, பேரு பாஸ்கர். ஷாப் நம்பர் 137. அனு, நீ இங்கே வெயிட் பண்ணு. ஓகே. சொல்லுங்க சார். பாஸ்கர், நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அண்ணாதோர் அமிச்சாரு. அப்துல் சொல்லுங்க பாய். பர்மா மென்ஷன் மேட்ரு கூட கூட்டிட்டு போய் பாய்ட்ட சொல்லி முடிச்சு கொடுத்துட்டு வா. ஹலோ ஹலோ செந்தில், நவம்பர் 17 அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு ஃபேக் நியூஸ் கொடுத்தீங்கல, அதோட சோர்ஸ் யார் கொடுத்ததுன்னு கேட்டு ஒருத்தன் என்ன மிரட்டினா. நான் பயத்துல உங்களோட பேரை சொல்லிட்டேன் செந்தில். என்ன தேடுற? டேய், என்ன தேடிக்கிட்டு இருக்க? என்னடா அது இவ்ளோ சர்டிபிகேட்ஸ் இருக்கு? காமி. எல்லாத்துலயும் கௌதம் போட்டோ வேற இருக்கு. செந்தில், என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. உண்மையை சொல்லு. நீங்க எங்கே இருங்க, நீ மட்டும் வா. நீ கார்ல வெயிட் பண்ணு. சீக்கிரமா வந்துரு. மேன்ஷன்ல எதுக்கு இத்தனை செக்யூரிட்டி கேமரா? துரா சர்க்கார் மேன்ஷன். லிங்க் இல்லாம ஒருத்தன் உள்ள போக முடியாது. பாய், हाँ एक मिनट, गेट खोल यार. भाई है 3rd फ्लोर में है. हाँ. ஐ திங்க் ஹிஸ் டேஞ்சரஸ். இப்போ என்ன பண்றது? சிம்பிள். அவங்க வரத்துக்குள்ள இந்த எவிடன்ஸ்ல அழிக்கணும். நாம மாட்டினாலும் கௌதம் மாட்டக்கூடாது. அப்போதான் இந்த நெட்வொர்க் மாட்டும். செக்யூரிட்டி சார், நான் சொல்ற இருக்கேன், யாரையும் உள்ளாட. சார். இமிடியேட்டா மெயின் ஷட்டர் க்ளோஸ் பண்ணு. It's still hot. பாய், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அண்ணாதுரை அனுப்பியிருக்காரு. இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் வேணுமா? அண்ணா யூனிவர்சிட்டி. நான் பார்த்துறேன், நீ கிளம்பு. வரேன் பாய். மற்ற காலேஜ் இருந்தால் 4 லட்ச ரூபாய் ஆகும். அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தால் 5 லட்ச ரூபாய் ஆகும். ஓகேவா? ஓகே.
சலீம் கீழே போய் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வந்துடுறேன். ஒரு கண்ணு வச்சுக்க. மறுபடியும் தூண கொன்றுவோம் உன்னை. எப்பா பாரு புள்ள தச்சு பண்ற மாதிரி தூணு. நம்ம இங்க வரது தெரிஞ்சு எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க பாய். Let's get out. போயிட்டான்னு நினைக்கிறேன். I think we're safe. அவன் கேட்குற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிலாம் கொடுக்க முடியாது. கௌதம்ங்கிற பேர் எங்கே மேட்ச் ஆகுதோ அந்த காலேஜில் தான் கொடுக்க முடியும். நான் வேணா ட்ரை பண்ணுறேன். தமிழ்நாட்டில் மட்டும் இது முழுக்க முழுக்க நம்ம ஃபால்ட். ஹே சார், டைம் என்னாச்சுடா? டைம் வாட்ச் கட்டல சார். ஒரு வாட்ச் கிடையாது, என்ன ஷர்ட்ரா இது? கலர் கலரா உள்ளுக்குள்ள பனியன் கருவாது. யூத் சார், ஃபேஷன் சார். என்ன உட்கார உட்கார உட்காரதா அங்கே போ. மீட்டிங் முடிகிறவர் அங்கேயே என்னது? கமிஷனரா ஸ்கூல் வாத்தியாரா? என்ன? நத்திங் சார். ஓகே ஓகே கேஸ், லெட்ஸ் ஹேவ் எ ரீகேப். See, இந்த ஆபரேஷன் தான் நம்ம லாஸ்ட் 6 மாசமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆமணியில் இருக்கிற ரிப்பேர் ஆன கன்ஸ், பிஸ்டல்ஸ், ரைஃபிள்ஸ் இதெல்லாம் நம்ம நார்மலாக உருக்கிடுவோம். அப்படி லிக்விஃபை பண்ற ப்ராசஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் பண்றப்போ யாரோ இல்லீகலா புகுந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் திருடி பார்ட்ஸ் பை பார்ட்ஸாக பிரிச்சு ஸ்கேனர், பிரிண்டர், டிவின்னு எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லையும் வச்சு வச்சிருக்காங்க. லாஸ்ட் 1 இயர்ல 100லேருந்து 150 வெப்பன்ஸ் இது மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 6 மாசமா திருடின வெப்பன்ஸ் எல்லாம் ஒரு பெரிய கன்சைன்மெண்ட்ல ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணம் இவன் தான், பாண்டியன். ஓகே கைஸ், இந்த ஆபரேஷன்ல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேரையும் எவிடன்ஸோட தூக்கணும். சரியா? ஆப்பனன்ட்ஸ் ஆம்டா இருப்பாங்க. தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த ஆபரேஷனை லீட் பண்ண போறது எல்லா வேலையும் நானே பண்ண வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க, எவனை தூக்கணும்? தேவா. தேவா சார், தேவா இந்த ஆபரேஷன் லீட் பண்ணுங்க. ஷூர் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். குட் சாய்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட் சார். கீப் இட் அப். ஜெய் ஹிந்த் சார். ஜெய் ஹிந்த். என்னடா இவன்? ஏய் சாரி மச்சான், இந்த ஆபரேஷன் சத்தியமா நீ தான் லீட் பண்ண போறேன்னு நினைச்சேன். பட் இந்த கமிஷனர் தான். இதுல என்னடா இருக்கு? சரி, இந்த கன்சைன்மெண்ட்டோடைய டைம் அண்ட் லொகேஷனை நாம் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அவனுக்குள்ள ஏற்கனவே இன்ஃபார்மர் ஒருத்தனை செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பா நல்லா இருக்கேன்டா. அப்பா நாளைக்கு வந்துடுவேன். சரிப்பா, நான் அங்கிள் கிட்ட தரேன்ப்பா. மூர்த்தி, கன்சைன்மெண்ட் எப்போ எத்தனை மணிக்கு வருது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 மணின்னு பேசிக்கிட்டாங்க சார். சரி சார், உங்களை நம்பி தான் சார் ரிஸ்க் எடுக்கிறேன். ஒரு பொறுக்கியோட புள்ளன்னு எவனும் சீட்டு தரல. என் பையனை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறீங்க, அதுக்காக பண்றேன் சார். அவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க. நாளைக்கு எனக்கே ஏதாவது ஆச்சுனாலும் என் பையனை விட்டுறாதீங்க சார். நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் மூர்த்தி, நம்புங்க. நீங்க வேலையை மட்டும் கரெக்டா முடிங்க. சரி சார், நன்றி சார். அங்கிள், அப்பா வந்துருவாங்கல்ல? டேய், டைம் ஆகுதுடா, சீக்கிரம் எடுத்துங்க. பிரபா, இன்ஃபார்மர் மாட்டிட்டான்னு நினைக்கிறேன்டா. எப்படா வராங்க? ஹலோ சார், டீலிங் நடக்கல சார். நம்ம இன்ஃபார்மர் வேற மாட்டிக்கிட்டான். அப்ப நீங்க உள்ள இறங்காதீங்க. Just abort the mission. Guys, the mission has been compromised. அவங்க பொருள் எங்க கொண்டு போறாங்க நான் ஃபாலோ பண்றேன். நீங்களே கிளம்புங்க. என்கிட்டயே சோறு தின்னுட்டு போலீஸ்காரனுக்கு துப்பு கொடுக்குறியா? டேய், சீக்கிரம் ஏத்துங்கடா, போலீஸ்காரங்க வந்துட போறாங்க. டேய், எல்லாரும் கிளம்புங்க. எங்கிட்டே கட்டியா உன் பையன், உன் குடும்பம்
காப்பாத்துறேன்டா. ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டானா? டேய் தேவா, பிரபாவை காணோம்டா. வாட்? டேய் பிரபா, டேய் நான் சொல்றத ஒழுங்கா கேளு. நீ அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ்ல இன்ஃபார்மர்ஸ் ஆவறதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான்டா. உங்களை நம்பி தான் சார் ரிஸ்க் எடுக்கிறேன். அப்பா வந்துருவாங்கல்ல? டேய், நீ இன்ஃபார்மரை தான் பார்க்குறேன். நான் அவனை ஒரு குழந்தைக்கு அப்ப நான் பார்க்குறேன். டேய் நீ இந்த மாதிரி அவசரப்பட்டனா உன் வேலையே போயிடும். மயிரா போச்சு. டேய் டேய் பிரபா சொல்றது கேட்டா. பார்ட்ஸ் பை பார்ட்ஸா பிரிச்சு எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லயும் வச்சு வச்சிருக்காங்க. போலீஸ் ஒழுங்கா கண்ணை கீழே போட்டு ஓடிடு. உனக்கு இவன் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். போல போட்டுருவோம் இவனை. கண்ணை கீழே போடுறான், கண்ணை கீழே போடுறான். Shoot him! போலீஸாக இருந்ததுனால தான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னாரு உங்க அப்பா. அதனால தான் பிரபா சொல்கிறேன், இந்த காக்கி யூனிஃபார்மை பற்றின நினைப்பே உனக்கு வரக்கூடாது. கடைசி உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றிட்டு இல்லடா. சைன் பண்ணிட்டு கிளம்பு. ஓகே, ஒரு லாஸ்ட் சான்ஸ். இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் திரும்ப வருதுன்னா நீ டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுவியா இல்லை உன் சென்டிமெண்ட்டை சூஸ் பண்ணுவியா? ஓகே, டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுவேன்னா இதை கிழிச்சு தூர போட்டுட்டு சாரி சொல்லிட்டு போ. இல்லை சென்டிமெண்ட்டை தான் சூஸ் பண்ணுவேன்னா இதில் கையெழுத்து போட்டுட்டு வெளியில் போ. அந்த இன்ஃபார்மர் என்ன நம்பி வந்தோம் சார். அப்படியெல்லாம் விட்டு ஓடிட முடியாது. தம்பி, இந்த லாவண்யா வீட்டுக்கு மாடிக்கு புதுசா குடுத்துன்னு வந்திருக்கிறது நீதானா? யார் பாட்டி அது? உங்க வீட்டுக்கு கீழே ஓட்டு பொண்ணுப்பா. தெரியலையே பாட்டி. எப்ப பார்த்தாலும் முகத்துக்கு மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பாப்பா. அவதான்பா. அப்படி யாரையும் பார்த்தது இல்லையே பாட்டி. அவ வீட்டுக்கு, உன் வீட்டுக்கு, உன் வீட்டுக்கு மாடி வீட்டுக்கு, 3 வீட்டுக்கும் சேர்த்து இந்த பூவை கொடுத்துருப்பா. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைப்பா. சரி, நான் கொடுத்துறேன் பாட்டி. பை பாட்டி. பாய்ப்பா. அவனை அப்படியே அமுகுடா. ஏய் நில்றா. சில்லறலாம் இல்லையா? சில்லற இல்லையா? தம்பி உங்க பேர் என்ன? ஜெமினி. ஓ, பாட்டு பாடவா டடன் பறந்து செல்லவா டடன். அந்த ஜெமினி இல்ல. அப்போ ஓப்போடுன்னு வர அந்த ஜெமினியா? நீ லாவண்யா வீட்டு மாடியில் தானே இருக்க? அவனுக்கு பழக்கமாடா? அவ யாருன்னே தெரியாதுங்க. ஏய் அவளா? என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? அவ உனக்கு அக்காடா.
சரிண்ணே. டேய் என்னடா அண்ணனு கூப்பிடுற? லாவண்யா உனக்கு அக்கானா, நாங்களாம் உனக்கு மாமாடா, புரிஞ்சுதா? ஏன்னா நாங்க 2 பேரும் லாவண்யாவை லவ் பண்றோம். ஏய் என்ன கேவலமா சிரிக்கிறியா? வேணாம் தம்பி, கிளம்பு போடா. சரிங்க மாமா. 1 நிமிட். மாமா அங்க கொடுத்ததா சொல்லி இது அக்கா கிட்ட கொடுத்துரு. ரெண்டுமே வா. 2 மாமாப்பா. போ போ போ. அக்கா அக்கா அம்மா வீட்ல இல்லைங்க. லாவண்யா அக்கா. Wait. ச்சே. இப்பதான் பார்த்த அதுக்குள்ள பூ கொடுக்குற. பூக்கார பாட்டி கொடுத்து விட்டாங்க. சரி, உன் பேர் ஜெமினி தானே? ஆமாக்கா. நீ என்ன படிக்கிற? 3rd இயர். நான் என்ன படிக்கிறேன்னு தெரியுமா? 2nd இயர்க்கா. நான் உன்னை விட சின்ன பொண்ணு, தெரிஞ்சுக்கிட்டே என் அக்கானு கூப்பிடுறியா? சொல்லு. இல்ல, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கல்ல, அதான். நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? சந்தேகமா இருந்தா கண்ணாடியை கேட்டு பாருங்க. ஆமா, அழகா இருந்தா அக்கானு கூப்பிடுவியா? அப்படி இல்ல, உங்களை மாதிரி அழகான பொண்ணு என்ன மாதிரி பசங்க பேரை சொல்லி கூப்பிட்டா சைட் அடிக்கிறான், சொல்லு விடுறான்னு தப்பா நினைக்க மாட்டீங்க? ஆமா. அதான் உங்களை அக்கான்னு கூப்பிட்டேன். இப்போ நீங்க என்ன தப்பா நினைக்கலையே? உண்மைதான். இருந்தாலும் நீ என்ன லாவண்யானே கூப்பிடு, நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். தேங்க்ஸ் லாவண்யா. ஹே, ஒரு சின்ன ஹெல்ப்புங்க. சொல்லு. சாந்தி அக்கான்னு ஒருத்தங்க கிட்ட நான் டியூஷன் படிக்கிறேன். அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே அவ்வளோ தெரியுமா? பாவம். ஆனா நீங்க நினைச்சா அவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிடும். வாட்? நான் நினைச்சாவா? எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் புரியலையே. அவங்களும் உங்களை மாதிரியே ரொம்ப அழகா இருப்பாங்க. உங்க கண்ணு உங்க கண்ணு மாதிரியே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். உங்க ஃபேஸ் எவ்வளோ பளபளன்னு இருக்கு. ஆனா அவங்க மூஞ்சி ஃபுல்லா பருவா இருக்கும். அதனாலேயே பாக்குற மாப்பிள்ள எல்லாம் பொண்ணு அழகா இருக்கு, ஆனா மூஞ்சி ஃபுல்லா பருவா இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதானா? நான் கூட பயந்துட்டேன். என்கிட்ட பிம்பிள்ஸ்க்கு ஒரு சரியான க்ரீம் இருக்கு. வெயிட். ஏய் பாப்பா, ஹோல்ட் இட். இந்த ஃப்ளவர்ஸை போய் உங்க மம்மி கிட்ட கொடு. நீங்களே கொடுத்துருங்க. இது இவ்வளோ ஃபீல் பண்ணுது. இந்தா, இது யூஸ் பண்ணா ஒரு வாரத்திலே சேஞ்ச் தெரியும். தேங்க்ஸ். வெல்கம். பை. தம்பி, என் பொண்ணு கொஞ்சம் காலேஜ்ல இறக்கி விட முடியுமா? நானா? எனக்கு நிறைய வேலை இருக்கா. ப்ளீஸ் தம்பி, உன் தங்கச்சி மாதிரி. டைம் ஆயிடுச்சுப்பா. சரி வா. என்னம்மா அண்ணி மதன, கிளம்பு. டைம் ஆச்சு பாருடி. போறப்போ எங்க போற நான் கேக்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? திரும்ப திரும்ப அதையே பண்றீங்க. கரும கருமம். சீ.
எதுக்கு? எங்க அம்மா உங்ககிட்ட என்ன தங்கச்சின்னு சொன்னாங்கல்ல, அதான். அதனால என்ன, நீ சின்ன பொண்ணு தானே? ஹலோ, நான் உங்களை விட 3 வருஷம் தான் சின்ன பொண்ணு, தெரியும்ல? உன் பேர் என்ன? தேவி. நீங்க நல்லவரு. என்னது? வைட்டா இருக்கவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுலயும் நீங்க அஜித் குமார் மாதிரி அழகா இருக்கீங்கல்ல, அதான். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? இதுக்கு மேல எங்க தப்பா நினைக்கிறது, சொல்லு. கீழ் வீட்டு லாவண்யா கூடலாம் பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. ஏன்? அவளுக்கு பெரிய பேரழகின்னு நினைப்பு. எப்ப பாரு மூஞ்சிலையும் கையிலையும் எதையாச்சும் பூசிக்கிட்டே திரிவா. இவளுங்கெல்லாம் பசங்க கிட்ட பழகுற மாதிரி பழகி கடைசியில தம்பி மாதிரின்னு சொல்லிடுவாளுங்க. இப்ப மட்டும் என்ன, அவங்க என்ன தம்பி தான் கூப்பிடுறாங்க, நானும் உங்களை அக்கா தான் கூப்பிடுறேன். ஏங்க, அவ உங்களை விட 1 வருஷம் சின்ன பொண்ணுங்க. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் நீங்க டியூஷன் படிக்கிற அதே சாந்தி அக்கா கிட்ட தான் டியூஷன் படிக்கிறேன். ஓ. அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தி தான் பேசிப்பாங்க. சரி, இவ்ளோ பேசுறியே, நான் பூ கொடுத்தப்போ மட்டும் ஏன் வாங்கல? நீங்க என்ன எனக்கு பூ கொடுத்தீங்க? சாமிக்கு தானே பூ கொடுத்தீங்க. அப்போ உனக்கு நான் பூ கொடுத்திருந்தா? வேண்டாம், நான் சொல்ல போறோம். அப்போ கொடுத்துருவே. அவங்க என்ன தம்பி தான் கூப்பிடுறாங்க, நானும் உங்களை அக்கா தான் கூப்பிடுறேன். அவ உங்களை விட 1 வருஷம் சின்ன பொண்ணுங்க. பிம்பிள். ஐயோ பாவம். இவனுக்குள்ள போறா. சண்டாரே. டேமேஜ். அப்பா பார்த்திட்டாரே. நீ போ, நான் வரேன். ஹாய். ஏன் அவ கூட வந்தீங்க? தனியா வந்திருக்கலாம்ல. ஏன், அதனால என்ன? நாம லவ் பண்றது அவளுக்கு தெரியாதுல்ல? அக்காவுக்கா? லாவண்யா அக்காக்கு இன்னைக்கு தான் சொல்லலான்னு இருக்கேன். ஐயோ வேணாம் வேணாம். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ என் சிச்சுக்குட்டி. உங்களுக்கு ஒரு கிஃப்ட். என்ன, கேக்கா? இல்ல, சாக்லேட். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்ன ஒரு க்ளூ கூட. நான் கொடுக்குற கிஃப்ட நீங்க யூஸ் பண்ண முடியாது, திருப்பி எனக்கு தான் கொடுப்பீங்க. ஃபியூச்சர்ல நான் தான் யூஸ் பண்ண போறேன். நிலம தெரியாம பேசுறாளே, ஏன் கொடுக்குற, நீயே வச்சுக்க வேண்டியது தானே. நமக்குள்ள ஏன் இவ்வளவு சஸ்பென்ஸ், அது நீயே சொல்ல. இந்த கோயில வச்சு சொல்றேன், என்னைக்கா இருந்தாலும் நான் தான் உன் கழுத்துல இந்த தாலியை கட்டுவேன். சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? ஜெமினி கணேசன். ஒரே கால்ல 2 சிம்லயும் பேசுறான்.
டேய் லிப்டிக்க தொடடா. ஒழுங்கா தொடரா. தேங்க்யூ. நில்லு. யாரா அந்த பொண்ணு? லவ்வர். லவ்வரா? டேய் எப்படா ஒரே நேரத்தில் 2 பொண்ணு? இட்ஸ் ஷியர் லக்குனே. டேய் உன்னை லாவண்யா லவ் பண்றான்னு சொல்றத நாங்க நம்ப மாட்டோம். நான் வேணா ப்ரூவ் பண்ணுறேன். எனக்கு ஒரு கிஸ். சூப்பர் பொண்ணு சார். பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், இவ தான் என் தேவதன். அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த லாவண்யா தேவில ஏன் சார் ஒருத்தனை சுற்றி ஒரு தேவதை தான் இருக்கணுமா? ஒரு 2-3 தேவதை இருக்கக்கூடாதா? பா பிரியான் பேர் வச்சதால தான் பிரிஞ்சிட்டோம் போல சார். பேபி குயிக்னு பேர் வச்சிருந்தா பிரிஞ்சிருக்க மாட்டீங்களா? இதோட நிறுத்திக்கப்பா. இதோட நிறுத்திக்கிறேன்ப்பா. அடடே வாங்க வாங்க. நல்ல முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கீங்க. பை பிரபல ஜோதிடர் உதகை உலகநாதன். இது என் பேரு. உங்க பேரு? பென்னி குயிக். பென்னி குயிக். தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. நீங்க என் வீட்டுக்கு குடி வர்றது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே. என் பையன் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப சாந்தமா இருக்கார். நல்லா படிப்பார் போல இருக்கேன். கிளாஸ்லயே இவன் தான் ஃபர்ஸ்ட். எப்படி கரெக்டாக சொன்னா? அதான் உதகை உலகநாதன். ஆமாம் சார். இந்த பொண்ணு யாரு? மை டாட்டர். ஐயோ பொண்ணு இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்க. என்ன சார் நீங்க பொண்ணை வீட்டை பத்தி கேட்டீங்க, நான் வீட்டை பத்தி சொன்னேன். பொண்ணை பத்தி கேட்டிருந்தா பொண்ணை பத்தி சொல்லியிருப்பேன். என்ன வந்தோன்னா பொண்ணை பத்தி கேட்கறாரு, புரியலையே. கையில் என்ன கவர் சார்? பக்கத்தில் உள்ள ஒரு கல்யாணம் இப்போதான் கொடுத்துட்டு போறாங்க. யூ டோன்ட் மைண்ட் அந்த பத்திரிக்கை எடுத்துட்டு கவர் மட்டும் எனக்கு தரீங்களா? அதனால என்ன, கொடுத்தா போச்சு. இந்தாங்க. தேங்க்ஸ் சார். எது கேட்டீங்க? பின்னாடி யூஸ் ஆகும். மாணவியை கவர்ல வச்சு தருவாரோ? உங்க போர்ஷன் பின்னால இருக்கு, நீங்க போய் பாருங்க. சரிங்க சார். நல்லது. தேங்க்ஸ். வாங்க வாங்க வாங்க. என்னம்மா எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சா? எக்ஸசைஸ் பண்றது, ஜூஸ் குடிக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது. சொல்லுங்க தம்பி. சாரை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. தேங்க்ஸ். தம்பிக்கு என்ன ஒரு எக்ஸசைஸ் பாருவேன். தெரிஞ்சிச்சா? அதான் உதகை உலகநாதன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வாங்க சார். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், பையனை நல்ல காலேஜை பார்த்து இந்த ஊரில் சேர்க்கணும். அது விஷயம் உங்களை பார்த்து பேசி போலான்னு வந்தேன். சார் நீங்கள் ரொம்ப லேட்டு சார். இந்த விஷயமா உங்கள் பையன் நேற்று என்கிட்ட பேசிட்டான் சார். நான் என்ன தெரியுமா பண்ணேன்? என் பொண்ணு படிக்கிற காலேஜ்லேயே பேசிட்டேன். பிரின்ஸிபால் சர்டிஃபிகேட்டோட நாளைக்கே வந்து சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டாரு. பையனை பார்க்கும்போது நான் சின்ன வயசுல துருன்னு படித்த மாதிரியே இருந்தது. காலையிலேருந்து என் பொண்ணு உங்கள் பையனும் உள்ள டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க. இதுக்கு முன்னாடி எங்க படிச்சீங்க? மதுரையில். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றீங்கல்ல? எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க. என் புக்ஸ் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ரொம்ப ஷை டைப்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னில இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவர் பேர் ஜெமினி. நேற்று தான் எங்க வீட்டுக்கு கூடி வந்தாரு. இன்னில இருந்து நம்ம காலேஜ் ஜாயின் பண்றாரு. என் ஃப்ரெண்ட் தான். பிரியா, நீ பசங்க கூட பழக மாட்டியே. நானும் தாங்க. என்ன சாப்பிடுறீங்க? பீட்சா, சாண்ட்விச், பர்கர், உளுந்து வடை கிடைக்குமா? உளுந்த வடையா? ஆமாங்க, நடுவில் கூட ஓட்டையா இருக்குமே. அதெல்லாம் இங்க கிடைக்காது. கிடைக்காதா? பருப்பு வடை? மிக்சர் வேணா கிடைக்கும், சாப்பிடுறியா? மிக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
வாழ்த்துக்கள் பூஜா. இந்த காலேஜுக்கு பெருமை தேடி கொடுத்துருக்கம்மா. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பொண்ணை உங்க ரோல் மாடலா எடுத்துக்கங்க. தேங்க்யூ சார். குட் குட். எங்க போனாரு? ஆல் தி பெஸ்ட் பூஜா. தேங்க்யூ so much மேம். ஹே கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. பாசு, கண்ணு கலங்குது பாசு. மிரட்டிட்டீங்களே. என்ன சார் பண்றது? இந்த மாதிரி எதனா வித்தியாசமா பண்ணாதானே இந்த பொண்ணுங்க நம்ம பின்னாடி வராங்க. புரியலையே பாசு. ஜெமினி சூப்பர் பாசு, கலக்குங்க. செமங்க. ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ மொத்த காலேஜே உங்க ஃபேன்ஸ் ஆகிட்டீங்களே. காலேஜே உங்களை பாராட்டுது. பாராட்டுறதுக்காக ஒன்றும் பண்ணல, ஏதோ என்னால முடிஞ்சதை பண்ணேன், பாராட்டுறாங்க. வாங்க. யா